வணக்கம் நேயர்களே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. திரு ராகுல் காந்தி முதல் முறையாக தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். மோடியை கண்டு அஞ்சவில்லை என்று அவர் கூறுகிறார். 1984 டெல்லி கலவரங்கள் குறித்தும் 2002 குஜராத் கலவரங்கள் குறித்தும் அவர் கருத்துக்களை கூறினார். பிரதமராகும் ஆசை இல்லை என்று கூறினாலும் பிரதமர் ஆவதற்கான சூழலை எம்பிக்கள் தான் உருவாக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி கூறுகிறார். திரு ராகுல் காந்தி பொறுப்பாக பேசவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றன. நீண்டகால திட்டங்களை ராகுல் காந்தி வெளிப்படுத்தியிருப்பதாக காங்கிரஸ் கூறுகிறது. இதை பற்றியெல்லாம் பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சி சேர்ந்த திரு ராஜசேகரன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த திரு ராமநாதன் அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு ராமநாதன். வணக்கம் திரு ராஜசேகரன். திரு ராஜசேகரன், திரு ராகுல் காந்தி முதல் முறையாக தொலைக்காட்சிக்கு தனியாக பேட்டி அளித்தார். திரு மோடியை கண்டு அஞ்சவில்லை என்று அவர் கூறுகிறார். உண்மையில் திரு ராகுல் காந்தி மோடியை கண்டு அஞ்சவில்லையா? இல்லை, ராகுல் காந்தி மோடி மஸ்தான் இருந்தால் தான் பயப்படணும். மோடி ஒரு சாதாரண மனிதர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர். அவரை கண்டு அஞ்சுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று அவர் நினைக்கின்றார். ஆனால் மோடியை பற்றி அவர் கேட்டபோது அவர் சொன்னது, என்னுடைய பாட்டி திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இறந்த போதும், என்னுடைய தகப்பனார் ராஜீவ் காந்தி அவர்கள் இறந்த போதும் பயப்படாத நான், மோடி என்றால் எனக்கு ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி தான். அதை தனியாக ஒரு மனிதரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு பிரதான கட்சியுடைய பிரதமர் வேட்பாளராக இருக்கிறார், ஒரு செல்வாக்கு மிகுந்த வேட்பாளராக இருக்கிறார் என்று ஊடகங்கள்லாம் கருத்து கணிப்பில் கூறுகின்றன. அப்படி பார்க்கும் பொழுது அடுத்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு அவருடைய கட்சி வெற்றி பெறும் என்ற நிலையை பார்க்கும் பொழுது ராகுல் காந்தி தயக்கம் காட்டுகிறாரா இல்லையா? நிச்சயமாக கிடையாது. அதாவது எல்லாரும் கனவு காண்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அதுபோல் மோடியும் கனவு காண்டு கொண்டிருக்கிறார். அதற்காக அவருடைய கனவு பலிக்க வேண்டும் என்று பிஜேபிக்காரர் அனைவரும் வேண்டிக் கொள்வார்கள். ஆனால் காங்கிரஸ் தொண்டன் என்ற முறையில் ராகுல் காந்தி ஒரு ஃபியூச்சர் இந்தியாவோட ஒரு தலைவர் என்ற எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அந்த எதிர்கால இந்தியாவின் தலைவர், எதிர்கால இளைஞர்களின் தலைவர். இப்போ இளைஞர்கள் தான் நாட்டின் பெரும்பான்மையான ஓட்டுக்களை, ஏன்னா 18 வயதில் நிரம்பியவர்கள் தான் ஓட்டளிக்க போகிறார்கள். இப்போ 18 to 25 இயர்ஸ் தான் மெஜாரிட்டி ஓட்டர்ஸ். எல்லாரும் ஓட்டர்ஸ் தான். 120 கோடி மக்களுடைய இந்த ஜனநாயக இதில் இளைஞர்கள் நிச்சயமாக ஒரு 50 கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள், 18 to 25. அவர்களுடைய ஒப்பற்ற தலைவர் மற்றும் அனைத்து பெரியவர்களுடைய ஆட்சியோடு ராகுல் காந்தியோட வெற்றியை பிஜேபியும் மோடியும் கண்டு அஞ்சு கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அந்த உண்மையை வெளிப்படுத்துவது ஒரு வரைமுறை வேண்டும் என்பதற்காக மிகவும் மெக்னானிமஸா, பெருந்தன்மையாக அவரிடம் கேட்கிறேன். திரு ராமநாதன், திரு ராகுல் காந்தியின் வளர்ச்சியை கண்டு பிஜேபி அஞ்சுகிறதா? ராகுல் காந்தி எங்க வளர்ச்சி அடைந்தார்? அவரை பார்த்து பிஜேபி அஞ்சுவதற்கு, நரேந்திர மோடி அவர்கள் அஞ்சுவதற்கு அவர் என்ன வளர்ச்சி அடைந்தார்? நீங்களே குறிப்பிட்டது போல 10 ஆண்டு காலம் அவர் எம்பியாக இருந்திருக்கிறார். ஏற்கனவே பொதுச் செயலாளராக அந்த கட்சியில அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார், அகில இந்திய துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். அவர் கட்சியிலே நம்பர் 1ஆகவும் இளவரசராகவும் தான் இருக்கிறார். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல முதல் முறையாக இப்பொழுது டிவிக்கு பேட்டி கொடுக்கிறார் என்றால் அது என்ன வளர்ச்சி? அது என்ன வளர்ச்சி? அவர் இதற்கு முன்னால் பாராளுமன்றத்திலே என்ன பணியாற்றி இருக்கிறார்? ஏதாவது குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றி அவர் பேசி இருக்கிறாரா? விவாதத்திலே கலந்து கொண்டிருக்கிறாரா? ஏதாவது அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சிக்காக ஏதாவது அவர் பாராளுமன்றத்தில் பேசி இருக்கிறாரா? அல்லது தொகுதி வளர்ச்சியை பற்றி தான் ஏதாவது கருத்து சொல்லி இருக்கிறாரா? ஒன்றும் இல்லை. களத்துக்கு சென்று மக்களை சந்திக்கிறார், தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களை சென்று சந்திக்கிறார், பிரச்சனைகளை இல்ல. அதாவது ஒரு வீட்டில் போய் ஒரு நாளைக்கு ஒரு வேளையில ஒரு டீ சாப்பிடுவது, ஒரு ரொட்டி சாப்பிடுவது, இதெல்லாம் களத்தில் சந்தித்து வேலை செய்வதாக அர்த்தமாகாது. முன்னால ஒரு முறை ராகுல் காந்தி சொன்னார், நதிநீர் இணைப்பு சாத்தியமில்லை என்று ஒரு தத்துவத்து என்று ஒரு கருத்தை சொன்னார். அதுதான் அவருடைய கருத்து. இது தமிழ்நாட்டிற்கு எதிரான கருத்து, இந்தியாவிற்கு எதிரான கருத்து. இப்பொழுது கூட திருவாய் மலர்ந்திருக்கிறார். 1984 சீக்கியர் படுகொலை கலவரத்திற்கும் 2002 குஜராத் கலவரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே வித்தியாசம் இருக்கிறது. 2002 கலவரத்திலே, குஜராத் கலவரத்திலே 24 மணி நேரத்திற்குள் ராணுவம் வரவழைக்கப்பட்டது. அன்றைக்கு மத்திய பிரதேச மாநிலத்திலே முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய திக்விஜய் சிங் அரசாங்கத்திடம் போலீஸ் படை கேட்கப்பட்டது, அவர் மறுத்தார். மகாராஷ்டிரா மாநிலத்திலே உடனடியாக போலீஸ் படை கேட்கப்பட்டது, மறுத்தார். ஆனால் இன்றைக்கு அத்தனை மீடியாக்கள், அத்தனை சமூக நல அமைப்புகளும் அகாலிதழும் கூட சொல்லி இருக்கின்றார்கள், சீக்கியர் படுகொலையை கண்டிப்பதற்கு, அதை ஒடுக்குவதற்கு காங்கிரஸ் கட்சி எந்த விதமான முயற்சியும் செய்யவில்லை.
ஒரு ரவையை கூட சுடல, சரி. ஒரு குண்டு கூட. ஆனால் சரி. துப்பாக்கி குண்டுகள் 2002 கலவரத்திலே பல ஆயிரக்கணக்கான முறை வெடித்து 250 பேர் அங்கே துப்பாக்கி குண்டுகளால் இந்துக்கள் இறந்தார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்துக்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இல்ல துப்பாக்கி குண்டுகளால. ஏன்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்லாமியர்களை படுகொலை செஞ்சது அப்படின்னு அடுத்தாப்புல அவர் அண்ணன் சொல்றதுக்கு முன்னாலேயே நான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். மதம் இருக்க வாய்ப்பு இல்லைமா, யாராக இருந்தாலும் மதங்களை பார்க்க முடியும் அப்படின்னா நானும் அதை பத்தி மதத்தை பத்தி சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா அவர் பல முறை இதைத்தான் உடனே படுகொலை அப்படின்னு அடுத்த படுகொலை கதையை கட்டுறேன் நான். சரி, கதை வசனம் 84 இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்ட போது ஏராளமான சீக்கியர்கள் முழுக்க வீடுகளை பார்த்தவர்கள் கொல்லப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள். இல்ல முதலில் நான் அவர் சொன்ன உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். முதல்ல வந்து ராகுல் காந்தி வந்து எங்க வளர்ச்சி அடைஞ்சார், என்ன செஞ்சார்னு. ராகுல் காந்தி வந்து ஒரு 42 வயசு ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி ஆகக்கூடிய தகுதி உள்ள ஒரு நடுத்தர வயதுள்ள ஒரு தலைவர். அவர் வளருவதற்கு குழந்தைங்க தான் வளருவாங்க. இவர் சொல்ற மாதிரி அவர் வளர்ந்து அவருடைய பேட்டிய இவங்க வந்து எந்த ஒரு வளர்ச்சியில அவருடைய பேட்டிய இவங்க சொல்ற மாதிரி ஒரு கோணத்துல நீங்க வந்து எடுத்துக்கவே கூடாது. இருங்க, வளர்ந்து அவருடைய பேட்டியிலிருந்து அவர் எந்த அளவுக்கு உயரத்திற்கு சென்றிருக்கிறார் சொல்ல வர. அவருடைய வளர்ச்சி வந்து இமாலய வளர்ச்சி. அவருடைய பேச்சு வந்து யாராலும் ஈடுகட்ட முடியாத ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு. எந்த மாதிரி தனித்தன்மை? இன்னைக்கு வந்து நாடு இளைஞர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், டெவலப்மெண்ட் எப்படி இருக்க வேண்டும், இந்த நாட்டை எங்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டும், எங்கு இப்ப நாடு இருக்கின்றது, இந்த சிஸ்டம் எப்படி இருக்கின்றது, இதை எல்லாம் உடைத்தெறிந்து திசை காட்டுகிறார். திசையில இதை நோக்கி நம்ம பயணம் செய்யும் போது இந்திய நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞனும் ஒரு தனி பெருமையோடு தனி ஒரு கர்வத்தோடு வாழலாம் என்ற ஒரு வழியை மிகவும் சிறப்பாக தெரிவித்தார். ஒன்று. இரண்டாவது, நீங்க சீக்கியர் படுகொலையை பற்றி கேட்டீர்கள். அதற்கு நான் பதில் கூறுகிறேன். சீக்கியர் படுகொலை என்று நீங்கள் அனைவரும் சொல்வது காங்கிரஸ் கட்சி வந்து எப்பொழுதும் அதை வந்து வரவேற்றதும் கிடையாது. அது வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி. அதை நான் மறுக்கவே இல்லை. அதை வருத்தப்படுகிறோம். அது வந்து மிகவும் வருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதற்காக நம்ம இந்திய நாட்டின் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களும் யூபிஏ தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களும் பகிரங்கமாக மக்களிடம் மன்னிப்பு கோரினார். அதை வந்து பெருந்தன்மையாக ஏற்றுக்கொண்டு பிஜேபி நண்பர்கள் பெருந்தன்மையோடு அணுக வேண்டும். 84 சீக்கியர் கலவரங்களுக்கு காங்கிரஸ் மன்னிப்பு கேட்டிருக்கிறது. 2002 பொறுத்தவரை பிஜேபி அதற்கான கவலை கூட தெரியல. அதுதான் மன்னிப்பு கேட்கிறது என்று சொன்னால் அங்கே பஞ்சாபிலே ஆட்சியை பிடிக்க வேண்டும். பல முறை காங்கிரஸ் கட்சி அந்த கலவரத்திற்கு பின்னால் தோற்கடிக்கப்பட்டது. அதனால் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னார். அந்த கலவரத்திலே ஈடுபட்ட HKL பகத்தாக இருக்கட்டும், ஜெகதீஷ் ஷெட்டிலராக இருக்கட்டும், ராஜேஷ் பைலட்டாக இருக்கட்டும், சாஸ்திரி என்பவர், இது காங்கிரஸ் கட்சியினுடைய பிரபலங்களை சொல்கிறேன், உள்ளூர் தலைவர்களை சொல்லவில்லை. அகில இந்திய அளவிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அங்கே கலவரத்திலே முன்னின்று அவர்கள் பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள். ஓட ஓட விரட்டி 5000 சீக்கியர்களை கொன்றார்கள். காங்கிரஸ் கட்சியில் இருந்து அவர்கள் விலக்கப்பட்டார்களா, ஏதாவது ஒரு நோட்டீஸாவது அனுப்பி இவர்கள் இந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் என்று ஏதாவது ஒரு நோட்டீஸை கூட ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்களா? இல்ல. ஏன் அவர்கள் காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அவர்கள் செய்தார்கள் என்று? அப்ப காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது உறுதிப்படுத்த விட்டதுதான். காங்கிரஸ் கட்சி செய்ததால தானே அவருக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. சரி. ஆனால் 2002 கலவரத்தில் மன்னிப்பு கேட்டார்கள், காங்கிரஸ்காரர்கள் செய்தார்கள் என்று சொல்ல. 2002 கலவரத்தை பொறுத்தவரை நரேந்திர மோடி அவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு பிரச்சனையும் கொடுத்தார்கள். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார்கள். உச்ச நீதிமன்றம் ஒரு ஸ்பெஷல் குழுவை அனுப்பி விசாரிக்க சொன்னது. ராகவன், நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ராகவன் அவர்கள் தலைமையில விசாரிக்க சொன்னார்கள். அதிலே குற்றவாளி இல்லை என்று முடிவு செய்தார்கள். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டிலிருந்து உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரை அத்தனை வழக்குகளை போட்டு நரேந்திர மோடியை எப்படியாவது கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அத்தனையிலும் என்றார். கடந்த முறை தேர்தலில் சோனியா காந்தி அம்மையார் மரண வியாபாரி என்றே பிரச்சாரம் செய்தார். ஆனால் அதையெல்லாம் முறியடித்து வந்தவர் நரேந்திர மோடி அவர்கள். அவருக்கு ஈக்குவலே ஈடும் எடுப்பும் நரேந்திர மோடி. இடைவெளிக்கு பிறகு பேசுவோம். 84 சீக்கியர் கலவரங்கள், 2002 குஜராத் கலவரங்கள், யார் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும், உண்மையில் யார் மன்னிப்பு கேட்டார்கள், இதை மக்கள் எவ்வாறு எதிர்கொள்வார்கள், இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். பாருங்கள்.
எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தொடர்கிறது. 1984 சீக்கியர் கலவரங்களில் உண்மையில் நடந்ததற்காக காங்கிரஸ் மன்னிப்பு கேட்டது. சில காங்கிரஸ்காரர்கள் தொடர்பு பட்டிருக்கலாம் என்று கூட ராகுல் காந்தி கூறுகிறார். இதற்காக நிச்சயமாக காங்கிரஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மீண்டும் பிஜேபி கூறுகிறது. இது சரியா திரு ராஜசேகரன்? இப்போ திரு ராகுல் காந்தி அளித்த பேட்டியில காங்கிரஸ்காரர்களுக்கு தொடர்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட ராகுல் காந்தி சொல்றாரு. இல்ல, கேட்ட கேள்வி அந்த மாதிரிங்க. நீங்க வந்து ஒரு கேள்விக்கு வந்து மாத்தி பதில் சொல்ல முடியாது. அதுக்கு உண்டான பதில் தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் அதுக்கேற்ற பதில் தான். நான் வந்து காக்கா பறக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கலாம் என்று ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொன்னதை தவிர்த்து இவர்கள் செய்தார்கள் அவர் சொல்லவில்லை. அது நீதிமன்றத்தில் 30 ஆண்டுகள் நடந்து, அது கேஸ் நடந்து ஒரு 30 கமிஷன்ஸ் போயிட்டு அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அதெல்லாம் வந்து இட் ஹஸ் பீன் லீகலாக என்ன நடக்கணுமோ இட்ஸ் சப்ஜெக்ட் டு தி கோர்ட். அது நீங்க கேட்க பத்தி சொன்னீங்க, கேள்வி பத்தி சொன்னீங்க. ஆனா மன்னிப்பு ஏன் கேட்கவில்லை என்று கூறினால் நான் அப்பொழுது எந்த பொறுப்பிலும் இல்லை, அதனால் மன்னிப்பு கேட்க முடியாது. நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. அவருக்கு வந்து இன்றைக்கு 42 வயது, 30 ஆண்டு முன்னாடி ஒரு 12 வயது ஒரு சிறுவன். அவருக்கு வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஹானஸ்ட், அதாவது அந்த கேள்வி அந்த பதில்ல வந்து ஒரு நேர்மை இருந்தது, ஒரு உண்மை இருந்தது, ஒரு 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 தராதாரம் இருந்தது. இட் வாஸ் a honest reply. அதை தான் பார்க்க வேண்டும் என்று இன்னும் எப்படி சொல்லிட்டாரு. ஏங்க என்னங்க இது, இவங்க பேசுறது ரொம்ப தமாஷா இருக்குதுங்க. நரேந்திர மோடியை கேவலப்படுத்துறாங்க. ஏங்க நீ கேவலப்படுத்த வேண்டிய அவங்கவுங்க யாருன்னு தெரியும், நம்ம எங்கேருந்து வரோம் தெரியும், நம்ம யாருன்னு தெரியும். அவங்கள ஏன் கேவலப்படுத்தணும்? அவங்களுக்கு தானா இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இப்போ ராகுல் காந்தியை வந்து இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னா அவர் யாரு? ஒரு எந்த ஒரு ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்? நரேந்திர மோடி யாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். மக்கள் வந்து முட்டாள் கிடையாது. இவர் சொல்றாரு, இவர் சொன்னதுக்காக நான் பதில் சொல்றேன். மக்கள் நரேந்திர மோடி எவ்வளவு கேவலப்படுத்தணும், ஏன் நாங்க ஏன் படுத்தணும்ன்ற அவங்க மக்கள் தெரியாதா? மக்கள் இந்திய ஜனநாயகத்தில் வாழும் ஒவ்வொரு வாக்காளரும் ஒவ்வொரு மக்களும் அறிவாளிகள், பேரறிவாளிகள். ஒருவருத்தரும் அவங்களுக்கு தெரியும் யார் யாரு எப்பேற்பட்டவங்க, எந்த குடும்பத்தில் வராங்க, எந்த இடத்துல வராங்க. அதற்கு ஏற்றார் போல் ராகுல் காந்தி இந்த நாடே காத்துக் கொண்டது. திரு ராமநாதன், 2002 பொறுத்தவரை நீங்கள் இடைவெளிக்கு முன்னால் பேசும் பொழுது நீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தது. அது வந்து எந்த விதமான திரு மோடியை விடுவித்து விட்டது. அதுக்கு அடுத்ததாக நீதிமன்றம் விடுவித்து விட்டது கூட. இருந்தாலும் கூட இன்னும் கூட வேறு நீதிமன்றம் கூட அவர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் கூட அது வழக்கு முடிந்து விடவில்லை. இல்லை, தொடர்ந்து அவர்கள் ஏதாவது ஒரு மனுவை போட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் முடிந்து விட்டது, சிஎம்எம் கோர்ட்டில் முடிந்து விட்டது என்றால் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகிறார்கள். அதில் ஒரு பெட்டிஷன் பெண்டிங் இருக்கு என்று சொல்லுகிறார்கள். உயர்நீதிமன்றத்திற்கு போகிறார்கள், உச்ச நீதிமன்றத்திற்கு போகிறார்கள். மனுக்கள் நிலுவையில் இருப்பதாலேயே அவர் மீது எஃப்ஐஆர் இருக்கிறது, சார்ஜ் ஷீட் இருக்கிறது என்று அர்த்தம் கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி அவர் வந்து 2012 அவர் சீக்கியர் கலவரம் நடக்கும்போது 12 வயது. இன்றைக்கு தான் அவர் வந்து அதுக்குள்ள 42 வயசுல அவர் வந்து வளர்ந்துட்டார் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது அவர் தனித்தன்மை ஏதாவது காட்டிருக்காரா? இளைஞர்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், இப்படி பேசுவதால பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கட்சியில செயல்படுத்தி இல்ல கட்சியில என்ன செயல்படுத்திருக்காரு? 33% இடஒதுக்கீட்ட அவர் கட்சி எம்பிக்களுக்கு இன்றைக்கு கொடுக்க தயார் அப்படின்னு சொல்லட்டும். ஆனா நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த அளவில் அவர் 17 ஆண்டு காலம் அந்த மண்ணை ஆண்டு வறட்சியான மாநிலம் 60,000 தடுப்பணைகள் கட்டி அந்த குஜராத் மாநிலத்தையே சுபிட்ச பூமியாக ஆக்கியவர் நரேந்திர மோடி அவர்கள். சோலார் இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பார்த்தால் கடந்த 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக மோடியை நீங்கள் 12 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகள் சொல்லிவிட்டீர்கள் நினைக்கிறேன். மோடி 12 ஆண்டுகள் மோடி அதற்கு முன்னாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான் குஜராத்தில் இருந்தது. மின் மிகை மாநிலமாக ஆக்கி காட்டியவர் நரேந்திர மோடி அவர்கள். வளர்ந்த மாநிலமாக குஜராத் இருந்தது. இல்ல, ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே அவ்வளவு வளர்ச்சி இல்லை. 4%, 5% வளர்ச்சி இருந்தது. ஆனால் இன்றைக்கு விவசாய உற்பத்தியிலே மற்ற மாநிலங்கள் அத்தனையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு வளர்ச்சியிலே இருப்பது குஜராத் மாநிலம். சரி சரி, வளர்ச்சி பற்றி பேசும் பொழுது முழுக்க நீங்களே சொன்னது போல எதிர்கால தலைவர் ராகுல் காந்தி என்பது எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி தான் கூறுகிறார். இப்பொழுது இருக்கும் நிலைமை எதிர்காலத்திலே ஒன்றும் சொல்லல, கான்கிரீட்டா ஏதாவது சொல்லட்டும். எதிர்காலத்திலும் கூட வளர்ச்சி பற்றி நண்பர் பேசுகிறார். ஊடகங்களை அவர் சரியாக பார்ப்பதில்லை என்று அழகாக தெரியுது. இப்பொழுது போன வாரம் ஆம் ஆத்மி கட்சியின் உறுப்பினர்கள்
அஹமதாபாத் ரோட்ல நரேந்திர மோடி மக்களுக்கு எதுவுமே செய்யல. வெறும் இந்த அகமதாபாத் சிட்டியை தவிர்த்து மற்ற எல்லாமே அண்டர் டெவலப்டா இருக்குது. மக்களை ஏமாத்துறாரு. வெறும் மீடியாவில் வந்து ஒரு கிமிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு எந்த வளர்ச்சி குஜராத் மாநிலத்தில் நடக்கலாம்னு சொல்லி ஆம் ஆத்மி கட்சியினோட அனைத்து தலைவர்களும் ராலி நடத்துறாங்க. இதை வந்து நண்பர் பார்த்தாரா? வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. நாங்க சொன்னா உங்களுக்கு எதிராக இருந்து ஆம் ஆத்மி ஆட்சிக்கே வந்து விட்டது. நாங்க சொன்னா கால் புடிச்சோ சொல்கிறோம். ஒரு புதுசா ஒரு கட்சி வருது. ஆம் ஆத்மி சொல்றத குஜராத்தில் சொல்றது சொல்றாங்க. ஆம் ஆத்மி சொல்றது எல்லாத்தையும் ஒத்துக்க முடியாது. குஜராத்ல வளர்ச்சி பத்தி இவர் பேசுறதுனால டெல்லியில ஊழல்னு சொல்லி ஷீலா தீட்சித் அவர்களை எதிர்த்து நின்று ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது. ஷீலா தீட்சித் மீது நாங்கள் 390 பக்கங்கள் ஊழல் புகார்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. இருந்தாலும் விசாரணைக்கு நாங்கள் தயார். ராகுல் காந்தி சொல்லல. அந்த மாதிரி எஸ்கேஎல் பயத்து மேலேயோ ராஜேஷ் பைலட் மீதோ அல்லது ஜெகதீஷ் ஷெட்டர் மீதோ ஏதாவது ஒரு நோட்டீஸ் கூட அனுப்பல. ஊழல் குற்றச்சாட்டை பத்தி இங்க பேசும்பொழுது யார் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாலும் நாங்கள் ஏற்க தயாரா இருக்கு. ராகுல் காந்தி ஹிமாச்சல பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் இப்பொழுதுதான் வந்திருக்கார், வீரேந்திர பட்டேல். அவரு அந்த முதல்வர் மீது ஊழலுக்கு ரசீது வீரபத்ர சிங் இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறார். அவர் ஊழல் லஞ்சம் வாங்கி ரசீது கொடுத்தது போல அவருடைய டெபாசிட்ல போய் அவருடைய வங்கி கணக்குல கோடிக்கணக்கான ரூபாய்கள் டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறது. சொல்ற குற்றச்சாட்டு பிஜேபி சொல்லுது. இல்ல பிஜேபி அதான் வெளிப்படையா இருக்கு. அதாவது லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியில வாங்கினார் அப்படின்னு சொன்னா அது வந்து ஊழல் குற்றச்சாட்டு. ஆனால் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டை பற்றி என்ன விசாரணை நடத்தினார்கள்? குற்றம் சாட்டுவது பிஜேபியின் வழக்கம், பழக்கம், தொழில். காங்கிரஸ் கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி சொல்லுது பாருங்க, நிரூபிக்கப்பட்ட குற்றத்தை மட்டும் காங்கிரஸ் கட்சி எப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து தவறு செய்தோம். அதான் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் நேர்மை. அவருடைய நேர்மையை பாராட்ட வேண்டும். இவர்கள் தவறு செய்தால் கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க. இவர்கள் தவறு செய்தால் சீட்டு கொடுக்க மாட்டோம். கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் சீட்டு கொடுக்கவில்லை. எத்தனை பேர் நீக்கிறீர்கள் நீங்கள்? இருங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எத்தனை பேர் நீக்கிறீர்கள்? இருங்க, எத்தனை பேர் கிரிமினல் கேஸ் இருந்தா அவங்க சீட்டு இல்லைன்னு சொல்லி அவங்க சீட்டு கொடுக்காம இருக்காரு. சீட்டு கூட அது பெரிய சாதனை. இவங்க பண்றாங்களா? இவங்க பண்ணிருக்காங்களா சொல்லுங்க. எத்தனை அமித்ஷா மேல எத்தனை கேஸ், மத்த குஜராத்ல எத்தனை பேர் மேல எத்தனை கிரிமினல் கேஸ், எத்தனை ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ஜெயில இருக்கான் குஜராத்ல? 10 ஐபிஎஸ் ஆபீசர் ஜெயில இருக்கான். யாரு? நரேந்திர மோடி ஆட்சியில் பாருங்க. இவங்களுக்கு வந்து கவர்னன்ஸ் பத்தியோ ஊழலை பத்தியோ மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதி கிடையாது. ஆர்டிஐ, மைனாரிட்டி பில், இந்த நாட்டின் அனைத்து வளர்ச்சிக்கும் ஒரே கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் வளர்ச்சியை பத்தி பேச. அவர்கள் ஆண்ட மாநிலங்களில் அவர்கள் திரும்ப தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நீங்கள் ஆண்ட மாநிலங்களிலும் அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். வளர்ச்சி கட்டி தானே வந்திருக்கிறாங்க. நீங்க வந்து நம்ம போயிட்டே இருக்கோம், கார்ல போறோம், நம்ம மோட்டார் பைக்ல போறோம், ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த மாதிரி அவங்க பிஜேபி ஜெயிச்சலாம் ஒரு ஆக்சிடென்ட். நீங்க ஒரு ஆக்சிடென்ட் பெரிய இன்சிடென்ட்டா பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் நான் சொல்றேன், எனக்கு நல்ல நகைச்சுவை தென்றல் பட்டம் கொடுக்கலாம். அதாவது ஒரு ஆண்டு காலம் மக்கள் வந்து ஏமாந்து நாங்க மீண்டும் 5 ஆண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டோம். இருங்க, அந்த காலத்திலே எம்ஜிஆர் பாட்டு போனார், ஏமாறுறவர்களும் ஏமாத்துறவன் இருப்பான். இவங்க எவ்வளவு நாள் தான் மக்களை ஏமாற்றான், எத்தனை காலம் தான் ஏமாற்றுகிறாய் இந்த நாட்டில மோடியை பார்த்து மக்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபியா காங்கிரஸா? பிஜேபி தான் சொல்லிட்டு இருக்கேன். காங்கிரஸ் 60 ஆண்டு காலம் எங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க மக்கள். திருப்பி யூபிஏ ஜெயிக்க போறோம். 2014 ஆட்சிக்கு வரப்போகிறோம். பிஜேபியை விரட்டி அடிக்க போகிறார்கள் மக்கள். நரேந்திர மோடியை ஓட விட போகிறார்கள் மக்கள். இந்திய மக்கள் ஓட விரட்ட போகிறார்கள். இடைவெளிக்கு பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இவை மக்களிடம் சென்று சேருமா? எவ்வாறு இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இதை பற்றி பேசுவோம். தொடர்ந்து பாருங்கள். எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தொடர்கிறது.
காங்கிரசின் சாதனைகளை எந்த அளவுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் மக்கள் முன்னால் வைக்கப் போகிறார்கள், இதை மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள், இதை பற்றி பேசுவோம். திரு ராமநாத், முக்கியமாக ராகுல் காந்தி தன்னுடைய கட்சியோட ஆட்சியை பெருமையாக சொல்லிக் கொள்வது என்பது தகவல் உரிமை சட்டம் கொண்டு வருவது, அதில் அரசியல்வாதிகளையும் இணைக்கத்தான் தயார் அப்படின்னு திரு ராகுல் காந்தி சொல்றார். ஒரு ஜனநாயகமான, ஒரு டிரான்ஸ்பரண்டான, வெளிப்படையான ஒரு ஜனநாயகத்தை, ஒரு ஆட்சி அமைப்பை கொண்டு வர வேண்டும் என்று ராகுல் காந்தி நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு விரிவான ஒரு தளத்தை முன்வைக்கிறார். ஆனால் நீங்கள் தான் அவர்களை மிகவும் சுருக்கமாக அவர்கள் செயலற்றவர் அவர் என்று குற்றம் சுமத்துகிறீர்கள். இல்ல காங்கிரஸ் கட்சியை பொறுத்த அளவில் செயலற்றவர்கள்னு சொல்லவே முடியாது. 2G ஊழலாக இருக்கட்டும், 1,76,000 கோடி ஊழல் செய்தவர்கள் அவர்கள் செயல் மறவர்கள் தான். அதே போல நிலக்கரி ஊழல் என்று சொன்னால் 1,86,000 கோடி ஊழலை செய்த செயல் மறவர்கள் தான். அதுல ஊழல் செய்ததுல அந்த நிலக்கரி துறைக்கு அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங்கே அதுல குற்றவாளி என்று அதுல CAG அறிக்கை, பாரதிய ஜனதா கட்சிக்காரன் சொன்னா பரவாயில்ல, CAG அறிக்கை சொன்னது 2G ஊழலிலே CAG அறிக்கை அத்தனை பஞ்சபூதங்களில் என்பது உத்தேசம் தானே. நீங்க இல்ல உத்தேசம் இல்ல, உத்தேசம் இல்ல. என்னன்னா ஒரு லெட்டர் பேட் கம்பெனிக்கு ஒரு மண்டலத்திற்குரிய உரிமத்தை வழங்குகிறார்கள். அந்த லெட்டர் பேட் மட்டும்தான் அந்த சொத்து, அவர்கள் அந்த 2G ஸ்பெக்ட்ரத்திற்கு உண்டான லைசன்ஸ் மட்டும்தான் அதனுடைய சொத்து. அதனுடைய 10% பங்குகளை அடுத்த ஒரு மாதத்திற்கு விற்றால் பல கோடி, 1000 கோடி ரூபாய்க்கு விற்கிறார்கள். அதை நேரடியாகவே அரசாங்கம் ஏலம் விட்டிருந்தால் இவ்வளவு தொகை கிடைத்திருக்கும் என்று அவர்கள் அனுமானிக்கிறார்கள். CAG ஒரு 10% ஏற்கனவே இருந்த கம்பெனி என்று இருந்தால் பரவாயில்ல, அந்த லைசன்ஸ் மட்டும்தான் அந்த கம்பெனிக்கே சொத்து என்று இருப்பதை அவர்கள் வெளி மார்க்கெட்டிலே வேற ஒரு கம்பெனிக்கு விற்கிறார்கள். அதை சீன கம்பெனிக்கு விற்கிறார்கள், பாகிஸ்தான் கம்பெனிக்கு விற்கிறார்கள். இதை போல அத்தனையிலும் ஊழல். ஆதர்ஸ், அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய சாதனை என்று சொன்னால் A for ஆதர்ஸ், B for போஃபார்ஸ் என்று, C for காமன்வெல்த் என்று இசடு வரையும் அந்த சாதனையை சொல்லி நிச்சயமாக ராகுல் காந்தியும் ஓட்டு கேட்கலாம். மன்மோகன் சிங் நாங்க ஊழல் என்று சொன்னால் நாங்க சீட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. மன்மோகன் சிங்குக்கும் சோனியா காந்தி அம்மையாருக்கும் தான் சீட்டு கொடுக்க கூடாது. சரி சரி, நகைச்சுவை தென்றல் பட்டத்தை நண்பர் ராமநாதன் கொடுங்க. சிறப்பு, ரொம்ப நகைச்சுவையோடு உணர்வோடு பேசிக்கிட்டு இருக்காரு. சரி சரி திரு அத்தனை சாதனைகளை முன்வைத்தால் கூட மத்தியில் காங்கிரஸ் தலைவரான அரசு குறித்து மக்கள் சாதனைகளை நினைவைத்துக் கொள்வார்களா, ஊழலை நினைவைத்துக் பாருங்க. 2Gல இட் இஸ் ஒன்லி a presumptive loss, அதாவது உத்தேசப்பட்ட ஒரு ஊழல் நடந்திருக்கலாம். மக்கள் நம்புகிறார்களா? ஏங்க மக்கள் பிஜேபி அங்க பிஜேபி மக்கள் 6 வருஷம் நீ ஆட்சி பண்ண நீங்களே இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்களே. 56 வருஷம் எத்தனை 10 முறை தேர்ந்தெடுத்திருக்காங்க, 11 முறை. எங்களுக்கு தெரியாதா? மக்களோட பல்ஸ் ஆஃப் த பீப்புள் எங்களுக்கு தெரியாதா? எங்க மக்கள் எங்களை நம்புறாங்களா இல்லையா? இது ஓட்டு போட்டதுல தெரிஞ்சுக்க வேண்டாம். நம்புறாங்களா? இப்ப மக்கள் நம்புறதுனால தான் நாங்க திருப்பி UPA 3 ரெடி ஆயிடுச்சு. 2014 மீண்டும் தலைவர் ராகுல் காந்தி பாரத பிரதமராக அனைத்து எம்பிக்களும் தேர்ந்தெடுப்பார்கள் என்று ஜனநாயக அடிப்படையில் ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க. காங்கிரஸ்காரங்களுக்கே நம்பிக்கை இல்ல, ராகுல் காந்தி எவ்வளவு ஒரு அருமையான, ஒரு பெருந்தன்மையான ஒரு தலைவர் இருந்தது. அதாவது என்ன எம்பிக்கள் தேர்ந்தெடுத்து என்ன தேர்ந்தெடுக்கட்டும், அப்ப நான் பிரதம மந்திரி ஆகிக்கிறேன், ஆனா நானே முன்னிறுத்திக்க மாட்டேன், ஏன்னா தோத்து போயிருவேன் அப்படிங்கறத சொல்லாம சொல்றாரு. நரேந்திர மோடி மாதிரி அத்வானி வேணா, முரளி மனோகர் ஜோஷி எல்லாரும் வேணா, என்ன போடு எனக்கு கூட கல்யாண வீட்டுக்கு போனா நான் மாப்பிள்ளையா இருக்கணும், எழு வீட்டுக்கு போனா நான் போனமா இருக்கணும், எந்த டிவியில டிபேட் போனா நான் தான் ஆங்கரா இருக்கணும், இங்க போனா சினிமால போனா நான் விஜயகாந்த் நடிக்கணும், இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிங்க? ஒரே போன்ற கடைமட்ட தொண்டன் வரையும் நரேந்திர மோடி அவர்களை தான் தேர்ந்தெடுத்து RSS விஸ்வ இந்து பரிஷத் மிரட்டி RSS பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் என்ன RSS என்ன மோசமான இயக்கமா? RSS ஒரு இந்து தீவிரவாத அமைப்பின் கோட்சே காந்தியடிகளை கொன்ற RSS இன் ஒரு நாமினி தான் நரேந்திர மோடி. RSS ஓட நாமினி தான் நரேந்திர மோடி. முஸ்லிம் லீக் RSS மிரட்டி தான் நரேந்திர மோடி. RSS மஜ்லிஸ் பார்ட்டியோட கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. ஒருவர் பேசினாதான் கேட்கும். நீங்கள் சொல்லுங்கள். இந்தியாவை பிளந்த முஸ்லிம் லீக் அமைப்போடும் ஆந்திராவிலே ஹைதராபாத்திலே இருக்கக்கூடிய மஜ்லிஸ் முழுக்க இஸ்லாமியர்களை கொண்ட அடிப்படை ஃபண்டமெண்டலிஸ்ட் தீவிரவாத பயங்கரவாத அமைப்பினரை கொண்ட
கட்சியோடும் கூட்டணியில் இருப்பது காங்கிரஸ் கட்சி தான். ஆனால் RSS அத்தனை சமூகத்து மக்களும் அத்தனை வகுப்பு மக்களும் மத மக்களும் உறுப்பினராக இணையலாம், பாரதிய ஜனதா கட்சியில இணையலாம். ஆனால் முஸ்லீம் லீக்ல ஒரு இந்தியாவே பிளந்த கட்சி, மகாத்மா காந்தியினுடைய கொள்கைக்கு விரோதமாக செயல்படக்கூடிய கட்சியாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. என் பிணத்தின் மீதுதான் பாகிஸ்தான் உருவாகும் என்று சொன்னார் மகாத்மா காந்தி. ஆனால் அந்த பாகிஸ்தான் பிரிவதற்கு பிளவுபடுவதற்கு இந்தியா பிளவுபடுவதற்கு காரணமாக இருந்த முஸ்லீம் லீக்கோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இன்றைக்கு RSS பற்றி குற்றம் சொல்லுகிறார்கள். RSS எந்த விதமான கலவரத்திலோ மக்களை பிளவுபடுத்துவதற்கோ என்றைக்காவது முனைந்திருக்கிறது என்று குற்றம் சொல்ல முடியுமா அவர்களால? மதச்சார்பற்றவர் என்று கூறியது இல்ல, மதச்சார்பற்றவர். அதாவது என்ன சொன்னார்னா, அத்வானி அவர்கள் என்ன சொன்னார்னா, அதாவது அவர் சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ளும் பொழுது அந்த சுதந்திர தின விழாவிலே அவர் பேசும் பொழுது ஜின்னா அவர்கள் பாகிஸ்தான் அவர்கள் மதச்சார்பற்ற நாடாகத்தான் திகழ வேண்டும் என்று ஜின்னா அவர்கள் கூறியிருக்கிறார் என்று சொன்னார். அவர் மதச்சார்பற்றவாதி என்று சர்டிபிகேட் கொடுக்கல. அதாவது ஜின்னா அவர்கள் என்ன அந்த அரசியல் நிர்ணய சாசன சபையில என்ன பேசினாரோ அப்படி இப்பொழுது நடக்கவில்லை. ஆனால் ஜின்னா அவர்கள் பாகிஸ்தான் நாட்டை முதலில் பேசும் பொழுது மதச்சார்பற்ற நாடாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினார் என்று சொன்னார். பிஜேபியின் உள்நோக்கத்தை தெரிந்தால் இன்று காலை கூட எங்களுடைய தலைவி அன்னை சோனியா காந்தி மைனாரிட்டிஸ், முக்கியமாக முஸ்லிம்கள் இந்திய நாட்டில் எந்த ஒரு விதமான ஒரு ஒரு தாக்குதலுக்கும் ஆளாக்கப்படக்கூடாது என்று இன்னைக்கு வார்ன் பண்ணிருக்காங்க. அவங்க முஸ்லீம் வாக்கு உங்களுக்கு வேணும், அதான் முக்கியம். நிச்சயமா கிடையாது. நீங்க எங்கெல்லாம் பிஜேபி எங்க ஆட்சிக்கு வந்தா என்னென்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு கோத்ரா சம்பவம் 2002 கோத்ரா சம்பவம் தான் காரணம். ஒரு கரெக்டா சொன்னார். கோத்ரா சம்பவம்னா என்ன? அரசவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது 66 ராம பக்தர்களை கரசேவர்களை தீ வைத்து கொளுத்தினார்கள். யார் கொளுத்தினார்கள்? அந்த கோத்ரா நகர்மன்ற தலைவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய நகர்மன்ற தலைவரும் உறுப்பினர்களும் சேர்ந்து கரசேவர்களை தீ வைத்து கொளுத்தினார்கள். அதுதான் கோத்ரா சம்பவம். அது அண்ணன் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். கோத்ரா சம்பவம் தான் காரணம் அப்படின்னு சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். கோத்ரா 2002 முஸ்லிம்களை மாஸ் மேசக்கர் ஆஃப் முஸ்லிம்களை குஜராத் ரோட்ல அஹமதாபாத் ரோட்ல மாஸ் மேசக்கர் பண்ணி ஊர்வலமாக கொண்டு போன முஸ்லிம் சகோதரர்களை ஊர்வலமாக கொண்ட ஒரே, அதாவது இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு மைனாரிட்டி சமூகத்துக்கு பெரிய துரோகத்தை இழைத்த நரேந்திர மோடி அரசு தான், பிஜேபி அரசு தான். ஆனால் முஸ்லிம்களுக்கு எதிரி, மைனாரிட்டிக்கு எதிரி. வளர்ச்சியை முன்வைத்து பேசுவதற்கு பதிலாக பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிட்டால் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவருடைய வாக்குகளை பெறலாம் என்ற திட்டத்தோடு காங்கிரஸ் செயல்படுகிறது. நிச்சயமாக தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது மிகவும் தெளிவாக சொன்னார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, பெண்களுக்கு சம உரிமை, அவர்களுக்கு 50% ரெப்ரசன்டேஷன் எல்லாத்துலேயும். அந்த மாதிரி நாட்டினுடைய வளர்ச்சி நம்மளுடைய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் இருக்குது. அவருடைய இன்டர்வியூவை நீங்க பார்க்கும்போது, ஆனால் சுருக்கமா நேர முடிந்தோடு சுருக்கமா சொல்லுங்கள். திரு ராகுல் காந்தி முதல் முறை தொலைக்காட்சிக்கு தனியாக பேட்டி அளித்திருக்கிறார். அது ஏமாற்றம் அளித்ததா இல்லையா? இந்த நாட்டினுடைய இளைஞனுக்கு, ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒரு புதிய ஒரு எனர்ஜியை தந்தது. அந்த பேட்டி அதாவது அதை நீங்க கூர்ந்து கவனித்தீங்கன்னா மிகவும் ஒரு இட் ஹஸ் செட் அ பெஞ்ச்மார்க். ஒரு தனியான ஒரு எல்லா பேட்டிகளுக்கு மீறி, எல்லா அரசியல் தலைவர்கள் மீறி ராகுல் காந்தி ஒரு சிறந்த அரசியல்வாதி, நாட்டினுடைய ஒரு விஷனரி லீடர் என்று நிரூபித்து விட்டார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத பிஜேபி வைத்தறிச்சலில் கத்துகிறார்கள், குமருகிறார்கள், அழுகிறார்கள், பயப்படுகிறார்கள். இதை நேரடியாக ராகுல் காந்தி தேர்தல் சந்திப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், பிஜேபி நிச்சயமாக காணாமல் போய்விடும். சரி, நேரம் முடிந்து சுருக்கமாக சொல்லுங்கள். திரு ராகுல் காந்தி முதல் முறையாக பேட்டி அளித்தார். இருந்தாலும் கூட அவருக்கு உரிய வகையில் ஒரு குறிப்பிட்ட தரத்தை மக்கள் முன்னால் வைத்தாரா இல்லையா? என்ன வைத்திருக்கிறார்? என்ன சாதனை சொல்ல போறார்? என்ன திட்டத்தை நரேந்திர மோடி சொல்கிறார்? இந்த திட்டத்தை கொண்டு வருவோம், நாங்கள் மின்மிகை இந்தியாவாக மாற்றுவோம், தொழில்துறையை மேம்படுத்துவோம், விவசாயத்தை மேம்படுத்துவோம் என்பது போல என்ன சொல்லியிருக்கார்? முதல் முறையாக அவர் 15 ஆண்டு காலம் அவர் அரசியலில் இருந்து முதல் முறையாக பேட்டி அளித்திருக்கிறார். அண்ணன் பாருங்க, எம்எல்ஏவா கூட இல்லை, எம்பியா கூட இல்லை, அண்ணன் 200 முறை பேட்டி அளித்திருப்பார். ஆனா
ராகுல் காந்திக்கு உண்டான திறமையை விட அண்ணனை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஆக்கலாம். அந்த அளவுக்கு அண்ணன் திறமைசாலி. ராகுல் காந்திக்கு எந்த விதமான திறமையும் கிடையாது. எந்த விதமான திறமையும் ஒருத்தருடைய அறிவை இவர்கள் அதாவது எடை போட தெரியாமல் பேசுகிறார். எந்த விதமான திறமையும் கிடையாது ராகுல் காந்திக்கு. நேரம் முடிந்துவிட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ராகுல் காந்தியின் பேட்டி குறித்தும் அது கூட எதிர்வினை குறித்தும் கருத்துக்களை குறிமிக்காக திரு ராமநாதன், திரு ராஜசேகரன், மிக்க நன்றி, மிக்க நன்றி. இத்துடன் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.